வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வைகுண்ட சுவாமிகள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து முக்கியமான தமிழ்நாட்டு ஒரு சீர்திருத்தவாதி. இதுக்கு முன்னாடி நம்ம அயோத்திதாசர் அவர்களை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வைகுண்ட சுவாமிகள் அவர்களை பற்றி பார்க்குறோம். இது வந்து வெங்கடேஷன் புக்கு, அது போக எக்ஸ்ட்ரா விக்கிபீடியாவிலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம். அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வைகுண்ட சுவாமிகள் அவர்களுடைய சிறப்பு என்னென்னா, இவர் தான் நவீன தமிழகத்தின் முதல் சீர்திருத்தவாதி, இந்த ஃபஸ்ட்டு சோஷியல் ரீஃபார்மர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. நம்ம தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொன்னோன்னா அயோத்திதாசர் சொல்லுவோம். இவர் வந்து நவீனங்கிற வார்த்தையை பார்த்தாலே வைகுண்டர்னு போட்டுருங்க, ஓகேங்களா? மாடர்ன் ரெண்டுக்கும் குழப்பிக்காதீங்க. இவரோட வைகுண்ட சுவாமிகளை வந்து நம்ம ஐயான்னு சொல்கிறோம். அப்புறம் மக்கள் இவரை வந்து என்ன சொன்னார்னா, மக்களின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. த ஃபாதர் ஆஃப் த பீப்புள்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில் இவருக்கு. வைகுண்ட சுவாமிகள் அவர்களுடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறக்கும்போது வச்சுருப்பாங்க. இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். இந்த பேர் வந்து உயர் ஜாதியினர் பயன்படுத்துகிற பேர், அது எப்படி நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவருக்காக இந்த நேமை வந்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். அதனால் இவரோட பெயரை வந்து முத்துக்குட்டின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணாங்க, முத்துக்குட்டி, ஓகேங்களா? இவர் வந்து முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இவர் எங்கே முக்தி அடைவார்னா, திருச்செந்தூர் கடலில் வந்து முக்தி அடைவார். இவர் முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இவரை வந்து வைகுண்டர்னு சொல்லி அழைச்சாங்க. இவர் வந்து விஷ்ணு அல்லது நாராயணோட வழித்தோன்றல்னு சொல்லிட்டு மறுபிறவின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அதனால இவரை சிவநாராயணன்னு சொல்லி அழைச்சாங்க, ஓகேங்களா? அப்புறம் இவர் 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 சார்பாக ஒரு நூல் இருக்கும், முக்கியமான ஒரு நூல். அது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. என்ன நூல்னா, அந்த நூல் பேர் வந்து அகில திரட்டு அம்மானை. அகில திரட்டு, இந்த அகில திரட்டு அம்மானையில் நம்ம வைகுண்ட சுவாமிகளை வந்து பண்டாரம் சொல்லி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? பண்டாரம் அப்படின்னு யாருன்னு கேட்டாலும் நம்ம வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் தான். ஓகே, ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகே, நவீன தமிழகத்தின் முதல் சீர்திருத்தவாதி, ஃபஸ்ட்டு சோஷியல் ரீஃபார்மர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, ஐயா, மக்களின் தந்தை, முடிசூடும் பெருமாள், முத்துக்குட்டி, சிவநாராயணன், அப்புறம் பண்டாரம், இது எல்லாமே நமக்கு வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் தான், ஓகேங்களா? இவர் எப்போ பிறக்கிறாருன்னா 1809 பிறக்கிறாரு. இறந்தது வந்து 3 ஜூன் 1851 இறந்தார். எங்கே பிறந்தாருன்னா கன்னியாகுமரி சாமி தோப்புங்கிற இடத்துல பிறந்தார், நம்ம தமிழ்நாட்டில் தான். இவர் எங்கே முக்தி அடைஞ்சார், அதாவது லைட்டுன்னா திருச்செந்தூர் கடலில் போய் அங்கே வழிபடுறதுக்காக போயிருப்பார். அங்கே வந்து அவருக்கு முக்தி அடைஞ்சார். அவர் அந்த இடத்துல திருச்செந்தூர் கடலில் முக்தி அடைஞ்சதுனால அந்த இடத்துல அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த கோயில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த கோயில் என்னென்னா அவதாரப்பட்டி கோயில்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இவர் முக்தி அடைஞ்சதோட நினைவாக எழுப்பப்பட்ட இந்த கோயில் அவதாரப்பட்டி கோயில். இவர் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இவரை வந்து சிவநாராயணன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவரை வந்து விஷ்ணுவோட மறுபதிப்பாக கருதுனாங்க. இவர் திருச்செந்தூர் கடலில் முக்தி அடைகிறாரு. முக்தி அடைஞ்சோடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிறந்த இடமான சுவாமி தோப்பில் போய் 6 வருஷம் கடும் தவம் செய்கிறார். 3 வகையான தவம் செய்கிறார். 6 வருஷம் 3 வகையான தவம் செய்கிறார். நான் அதே மென்ஷன் பண்ணியிருக்கேன், விஷ்ணுவோட மறுபதிப்பு. சரி, இவர் வந்து தன்னோட சீடர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார். அதாவது அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருப்பாங்க. அதில் வந்து உங்களை நீங்கள் ஹிந்துக்கள்னு சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட அவர்கள் வந்து அறிவுறுத்தினாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் படிக்கும்போது அயோத்திதாசர் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுக்க வரும்போது உங்களை நீங்கள் சாதியற்ற திராவிடர்கள், அதாவது கேஸ்ட்லெஸ் டிராவிடியன்ஸ்ன்னு சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருப்பார் அயோத்திதாச பண்டிதர். நமக்கு வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்துக்கள் என்று பதிவு செய்தனர் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் நல்ல வேறுபாடு தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. இவர் வந்து விஷ்ணுவோட மறுபதிப்பாக இருக்கிறனால கலியுகம், அதாவது காளியை வந்து அழிப்பார், அழித்து தர்ம யுகத்தை வந்து நிலைநாட்டுவான்னு சொல்லிட்டு இவரோட பக்தர்கள் வந்து கருதுனாங்க. இவர் வந்து திருவிதாங்கூர் மன்னருக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணியிருப்பார். காரணம் வந்து மேலாடை போராட்டம். ஃபஸ்ட்டு 1822 ஆரம்பிச்சிருப்பாங்க மேலாடை போராட்டம். அந்த 1822 டைமில் கீழ் சாதியின பெண்கள் வந்து அவங்களோட மார்பகத்தை வந்து மறைக்கக்கூடாது, அதாவது அந்த மேலாடையை வந்து போடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மார்பகத்தோட சைஸுக்கு அளவாக அவங்க வரியும் வசூலித்தாங்க. இதுக்கு எதிராக தான் வைகுண்ட சுவாமிகள் வந்து நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாரு. இதுக்கு எதிராக தான் வைகுண்ட சுவாமிகளை வந்து அவங்க சிறையிலையும் போட்டிருப்பாங்க. இந்த திருவிதாங்கூர் மன்னரை வந்து
இத்தனை கொடுஞ்செயலை சேர்ந்த இந்த திருவிதாங்கூர் மன்னரை வந்து வைகுண்ட அவர்கள் என்ன சொன்னார்னா டெவில்ஸ் இன் ஆனந்தபுரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவே பிரிட்டிஷர்களை வந்து ரூல் ஆஃப் ஒயிட் டெவில்ஸ்ன்னு சொல்லி பழிச்சிருப்பார் வைகுண்ட சுவாமிகள் அவர்கள். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னது அந்த 1822 நடந்த மேலாடை போராட்டம், பெண்கள் வந்து மேலாடை போடக்கூடாதுன்னு சொல்லி நடந்த போராட்டத்தில் வைகுண்ட அவர்களை பிடிச்சி சிங்காரத்தோப்பு ஜெயிலில் போட்டுருவாங்க. 110 நாள் சிறையில் இருப்பார். எப்போ போட்டிருப்பாங்கன்னா 26 மார்ச் 1839 அவரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. 110 நாள் கழிச்சு தாய்க்கூட ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பாருங்க. அவரோட ரெக்வஸ்ட்னால வைகுண்ட சுவாமிகள் அவர்களை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. விடுதலை பண்ணி அப்புறம் இது வந்து ரொம்ப கவனம் பெற்றோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக நம்ம பிரிட்டிஷோட கவர்னர் ஜெனரலுக்கே லெட்டர் எழுதி போடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், கவர்னர் ஜெனரல் வந்து மறுபடியும் இங்கே லெட்டர் எழுதி போடுவார். கேரளாவோட திருவிதாங்கூர் மன்னருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு, அவங்கள வந்து மேலாடை போட அனுமதிங்கன்னு சொல்லி லெட்டர் வந்திருக்கும். திருவிதாங்கூர் மன்னரும் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த தடை வந்து விலக்கியிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து மேலாடையை போட்டுக்கலாம், அதுபோக அவங்களுக்கு எந்த வரியும் கிடையாதுன்னு சொல்லி அந்த தடையை வந்து விலக்கியிருப்பார் திருவிதாங்கூர் மன்னர். ஓகே, நம்ம வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. ஹிந்து மதத்துக்குள்ளே இருந்தே நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து நிழல்தான் கால்கள். அந்த காலத்தில் என்ன இருக்குன்னா கீழ் ஜாதியினர் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக அதான் பிரச்சனையாக இருக்கும். நமக்கு வைக்கம் சத்தியாகிரகமும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரி, அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணது தான் நிழல்தான் கால்கள். இந்த கோயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக கிரியேட் பண்ணது நிழல்தான் கால்கள். இந்த நிழல்தான் கால்கள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வழிபாட்டு தலமாக இருக்கும். நம்ம உள்ளே போய் யார் வேணாலும் உள்ளே போய் அங்கே போய் வழிபட்டுட்டு வரலாம். ஓகேங்களா? இவர் வந்து தன்னோட ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு தனியாக ஒரு ஃப்ளாக் கிரியேட் பண்ணார், ஒரு கொடி. அந்த கொடி பேர் தான் அன்பு கொடின்னு சொல்கிறோம். இந்த கொடியில் வந்து என்ன சின்னம் இருக்குன்னா ஒரு லோட்டஸ் இருக்கும், ஒரு தாமரை இருக்கும். அந்த தாமரையோட சென்டரில் கொழுந்து விட்டு எரியிற ஒரு நெருப்பு இருக்கும். ஓகேங்களா? அன்பு கொடி அதோட சிம்பிள் என்னன்னு பார்த்துக்கோங்க. அன்பு கொடி யாரோடதுன்னா வைகுண்ட சுவாமிகள் அவர்களோடது. இது நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. அடுத்து சமத்துவ சமாஜ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணார். சமபந்தி முறை சொல்லிட்டு ஒன்று நடத்தினார். துவையல் துவசுனா இப்போ நம்ம 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 பேரில் இருக்க சொத்துக்களை அத்தனையும் விற்றுட்டு நம்ம போய் கன்னியாகுமரி போய் அங்கே போய் மத வழிபாடு பண்ணுறது, அதுதான் துவையல் துவசு. இதையும் அறிமுகப்படுத்தினார். துவையல் பந்தி உருவாக்குனார். அப்புறம் உக்கிர கிணறுனா சுவாமி தோப்பில் ஒன்று கிரியேட் பண்ணார். அது ஒரு கிணறு. அந்த கிணத்துல வந்து யார் வேணும்னாலும் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலத்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து கிணத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த தடையும் வந்திருக்கும், அதையும் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வைகுண்ட அவதாரம் சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் 3rd or 4th மார்ச். புக்ஸ் வந்து அகில திரட்டு அம்மானை எழுதுனது வந்து ஹரிகோபாலர் அல்லது அருள் நூல் நம்ம சொல்கிறோம். இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஐயாவளியோட மார்க்கம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலின் அடிப்படையில் அமைந்ததாகும். அப்புறம் இவர் வந்து அருளுடைமை, அறனுடைமை, அன்புடைமை, அறிவுடைமைன்னு சொல்லிட்டு இந்து மதத்தின் சாரமாக்கும் சொல்லிட்டு இந்த 4ஐயும் சொல்லியிருப்பார். நம்ம அவ்வளோ வைகுண்ட அவர்களை பற்றி முக்கியமான கண்டென்ட் பட்டோம். தேங்க்யூ.